ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டு போகிறதுக்காக நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஜாலியாக ஒரு ஃபன் மூடியில் செம்ம ஜாலியாக இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே ஒரே ஜாலி தான். ஸோ வந்துட்டு நான் இப்போ ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு வந்து ஜாலியாக கிளம்பிட்டுருக்கேன். கிளம்பாக்கத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு போனேன். ஓகே, நான் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 9 மணிக்கெலாம் கிளம்பாக்கம் ரீச் ஆகிட்டேன். அப்போ வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிளம்பாக்கத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் மினிமலாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. சரி, கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் நம்ம எதிர்பார்த்து கிடைக்க பஸ் இருக்கான்னு போய் பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பஸ்ஸு நிறைய விட்டுருக்கான்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோ பஸ்ஸஸ்ஸே இல்லவே இல்லை. அப்புறம் நான் போயிட்டு உள்ளெல்லாம் திரிஞ்சு தேடி பார்த்தேன். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு தேடி பார்த்தேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் வந்துட்டு வேறு பஸ்ஸில் அப்புறம் ஏறி உட்காந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இடம் கிடச்சிது. அப்புறம் உட்காந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால நான் வந்து பிஸ்கட் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பிஸ்கட்ஸை வந்துட்டு நான் ஒரு 1 2 அதை மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. டிக்கெட்டும் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் ரொம்ப நேரம் பப்ஜி விளாண்டுட்டு இருந்தான். அவன் விளையாண்டு டயர்டாகி என்னோடய தோல்லையும் சாஞ்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால அதுக்கப்புறம் பர்ஃபி இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வச்சு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் விற்றாங்க. அது கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பசி மினிமலாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் நல்லா சுட சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இவங்க நான் எப்போவுமே அடிக்கடி பார்ப்பேன். எப்போவுமே வந்து ரெகுலராக சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ரொம்ப வந்துட்டு க்ளீனாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி தான் நான் வந்துட்டு கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த தண்ணியே நிறையா இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் வெயிலில் இந்த தண்ணி எனக்கு பத்தவே இல்லை. நான் வேறு நார்மலாகவே நிறைய தண்ணி வந்து இன்டேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சுண்டல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதாவது இப்போ பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்தாலும் அவங்களோட தாத்தாவுக்கு ஷேர் பண்ணேன். அதனால சொல்லிட்டு ஒரு இடத்துல பஸ் நிறுத்தும்போது எனக்கு வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த வடையை இந்தாண்ட ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பாதி ஷேர் பண்ணதுனால அவங்க வந்துட்டு பண்ருட்டிக்கிட்ட வரும்பொழுது இந்த பழசொலை வாங்கி எனக்கு நல்லா ஷேர் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டேன். என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ தான் நம்ம வீட்டில் இருக்கோம். அதை நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மாடியில் வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் ஏறி போனேன். அம்மாவும் தம்பியும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக. அப்புறம் நானும் அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக அப்புறம் பார்த்து பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பான் வந்துட்டு அவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஹா இவன் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குதிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பா நேராக உட்காந்தாங்க. அப்பாவை அப்புறம் பார்த்துட்டு இந்த கருப்பனையும் பார்த்துட்டு அவன் வந்து நல்லா குஷியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு நமக்காக ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. அம்மா வைக்கிற சாப்பாடுனாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அதனால வந்துட்டு ரைஸ் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் காலையில் சாப்பிடாத வந்ததுக்கும் இடையில இவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலுமே இந்த சாப்பாடு ரொம்ப ருசியாகவே இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ யம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொமட்டி பழம் வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதையும் நல்லா கட் பண்ணி நல்லா வந்துட்டு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிடுவோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்துட்டு தோசையும் மதியம் வச்ச அந்த சிக்கன் குழம்பும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி யம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளில வந்தால் நிலாவோட வெளிச்சம் வேறு லெவலில் இருந்தது. இதை விட ரொம்ப நேரில் சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலாக் பிடிச்சிருந்ததா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.